அருட்பெரும் ஜோதி. நாளை ஆனி மாதத்தின் கடைசி நாள், ஆனி 32 தேய்பிறை சஷ்டி. யார் ஒருவர் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள் அன்று திஷ்டி சுத்தி போட்டு குலதெய்வத்தை வேண்டுகிறார்களோ அவர்கள் குலம் தலைக்கும், நிலைக்கும், ஜெயிக்கும். உங்கள் குலமும் ஜெயிக்க நாளை மாலை நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்கள், ஜெயம் உண்டு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க. அன்பு அன்பர்களே, ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள் எவ்வாறு போகி பண்டிகை கொண்டாடுறோமோ தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாள்ல நம்ம எப்படியாவது அந்த மாதத்துல நமக்கான கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, திஷ்டி, எதிர்மறை சத்துருக்களின் பார்வை இது அத்தனையும் கழிச்சிடணும். கழிச்சிட்டு அடுத்த நாள் நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே நமக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குங்க. எதிர்மறையை வராம தடுத்தாவே போதும். நம்ம உழைக்கிற உழைப்புக்கு நமக்கு நேர்மறை நடக்கும், நல்லது நடக்கும், செல்வங்கள் பெருகும். ஸோ நாளை தேய்பிறை சஷ்டியோட வருது. நாளை காலை எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு பச்சை பயிரை எடுத்து 3 முறை வலதுபுறமா 3 முறை இடதுபுறமா சுத்தி வடக்கு திசையில தூக்கி போடுங்க. காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு, அல்லது உணவு எடுத்துக்கலாம், தப்பில்லை. சொல்ல வேண்டிய மந்திரம் காலை முதல் மாலை வரை ஓம் ஷவும் சரவணபவ. தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறங்காட்டிக்கு சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. முருகனின் மூல மந்திரத்தின் சூட்சமம் இது. அதற்கப்புறம் சரியாக மாலை நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்களோ வீட்டுக்கு வந்த உடனேயே முதல்ல ஒரு கையளவு கல்லுப்பு, அதுல மிளகு, அதுல வர மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு கையில லெஃப்ட் கையில வச்சுக்கிட்டு 8 முறை வலதுபுறமா 8 முறை இடதுபுறமா சுத்தி உங்க வீட்டுக்கு வெளியே வச்சு எரிச்சிருங்க, அல்லது சாக்கடையிலையோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ போட்டுருங்க ஃபர்ஸ்ட். அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள நீங்க பச்சை கற்பூரத்தை நல்லா கையில எடுத்து தேய்ச்சி உடம்பு முழுதும் தேய்ச்சிக்கங்க. அதற்கப்புறம் பாத்ரூமுக்கு போய் ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில போட்டுட்டு அந்த உப்பு தண்ணி குளியல் பண்ணிருங்க. லவண வழிபாடு. உப்பு தண்ணி குளியல் குளிச்சுட்டு நேரா பூஜை ரூமுக்கு ஒரு தீபம் ஏற்றி திருநீர் எடுத்து நெற்றி முழுவதும் பூசிட்டு ஓம் ரிங் நசி நசி. சென்ற மாதத்துல உங்களை நோக்கி வந்த அத்தனை எதிர்மறைகள், எதிர்மறை ஆட்கள், எதிர்மறை செயல்கள், நடந்து முடிந்த கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை அத்தனையையும் நசிந்து அழிந்து காணாமல் போகட்டும் என்று வேண்டிட்டு 111 முறை. அதற்கு அப்புறம் எளிய உணவு சாப்பிட்டு இரவு உறங்குங்கள். இதை யார் ஒருவர் ஒவ்வொரு தமிழ் மாதம் கடைசியும் விடாம செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவர்கள் கண்டிப்பாக விடாமுயற்சியுடன் வாழ்வில் வெல்வார்கள். இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நாளை மாலை இரவு உறங்குவதற்கு முன்னாடி அனைவரும் செய்யுங்கள், நல்லது நடக்கும். யார் இதை செய்ய போறீங்க? நசின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வர இருக்கின்ற கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி நடத்துவதற்காக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும், செல்வ செழிப்பு வேணும், நிம்மதி வேணும், ஒருவர்களால ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படணும்னா நீங்க கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியில கலந்துக்கலாம். வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க 20 மடங்கு உங்க தொழிலை முன்னேற்றணும், செல்வத்தை குவிக்கணும், ஜெயிக்கணும், வியாபார கடனை சரி செய்யணும், அதன் மூலமா பெரிய அளவுல வரணும்னு நினைச்சீங்கன்னா ஜூலை 27 சென்னையில பிசினஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனோட சேர்ந்த வியாபார யுக்திக்கான பயிற்சி நடக்குது. இதுல 4 விதமான வேற பிசினஸ் செக்டார்ல இருக்கிறவங்களும் அவங்க சக்சஸ் மந்த்ராவை ஷேர் பண்றாங்க. அது இல்லாம நான் ஸ்பிரிச்சுவலா நீங்க என்னென்ன செஞ்சா பெருசா சக்சஸ் ஆகுங்க சொல்லியும் தர. அது மட்டும் இல்லாமல் இதுல கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வியாபார விஷய தாயத்தையும் தரும். ஸோ மிக குறுகிய கட்டணத்துல ஒரு பெரிய வாய்ப்பை தரும். இது இல்லாம 50 கஸ்டமர் உங்க வியாபாரத்துக்கு நிச்சயமா கிடைப்பாங்க. கலந்து கொள்ளுங்கள். பிசினஸ் மந்த்ரா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.